நெக்ஸ்ட் क्वेश्चन வருதல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. வருதல் வருதல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. ஸ்பீடாய போலாமா? சரி, ஓகே. வருதல் அப்படின்றத எப்படி சொல்லணும்? அதோட வேர்ச்சொல் என்னது? வேர்ச்சொல்னா ஒரு கட்டளையா இருக்கணும். அப்ப ஆன்சர் வா. வந்தான்னா என்னமா? வந்தான்னா வினை முற்று. இதே வந்தவன்னா வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். வந்து அப்படின்னா என்னது? வினை எச்சம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. வருதல் என்பதனுடைய வேர்ச்சொல் வா. பொருந்தாதவற்றை சரியாக தேர்க. கவிமணி, நாமக்கல் கவிஞர், அறிஞர் அண்ணா, உமாபதி சிவம். ஆன்சர் என்னதுமா? இதுல யாரு பொருந்த மாட்டாங்க? சங்கீதா, வெல்கம். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. உமாபதி சிவம். கவிமணி, நாமக்கல் கவிஞர், அறிஞர் அண்ணா இவங்க எல்லாருமே தற்கால கவிஞர்கள். ஆனா உமாபதி சிவம் அப்படின்றது நாயன்மார்கள் கூட இருந்த அப்போ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. உள்ளம், 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 உள்ளம். பதில் சொல்லாமா? உள்ளம். உள்ளம்னா என்ன அர்த்தம்? ஒரு வகையான மீன், ஒரு வகை மீன். இதே உள்ளம் அப்படின்றப்போ மனம், நம்மளுடைய மனசுன்னு சொல்றோம் இல்லையா, அது. வகரலகரம் வரக்கூடிய உள்ளம் அப்படின்னா ஒரு வகை மீன். பொதுழகரம் வரக்கூடிய உள்ளம் அப்படின்றப்போ அது என்னது? மனம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மாக்கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. மாக்கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. வெரி குட். சோ உரிச்சொல் கேட்டீங்க இல்லையா? உரிச்சொல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கல்ல, அதேதான். உரிச்சொல் தொடர். கடல் அப்படின்னா ஒரு இடம். கடல்னா என்னது? கடல் தெரியும்ல நம்மளுக்கு. மாக்கடல்னா பெரிய கடல். ஒரு பெயர் சொல்லினுடைய தன்மையை உயர்த்தி கூறுகிறது. ஒரு பெயர் சொல் இல்லைன்னா வினைச்சொல்லினுடைய ஒரு தன்மை. சரி, பெயர் சொல்லுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, வினை சொல்லுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, இப்ப சிறந்தது அப்படின்னு இருக்கு. சிறந்ததுன்னா ஒரு வினைச்சொல். சால சிறந்தது. சிறந்ததுன்னா குட், சால சிறந்ததுன்னா வெரி குட். ஓகே, புரியுதா? சோ அதுதான் மீனிங். சாலன்றது இதுல உரிச்சொல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் क्वेश्चन, பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் மிகுந்து காணப்படும் நூல். பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் மிகுந்து காணப்படக்கூடிய நூல் எது? புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், கலித்தொகை. ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் கலித்தொகை. ஓகேவா? கலித்தொகையில தான் பாண்டியர்கள் பற்றிய குறிப்பு மிகுந்து காணப்படுகிறது. ஓகே. செலவிடா தீதொரி, இதில் இடம்பெற்றுள்ள அளபடை என்ன? செலவிடா தீதொரி. தீதொரி ஈ ஒரு நெடிலை எடுத்து குறில் நீண்டு ஒழிப்பது அளபடை எனப்படும். ஈ வந்தாலே அது என்ன அளபடைமா? ஈ வந்தாலே அது என்ன அளபடை? ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் சொல்லிசை அளபடை. என்ன அளபடை? சொல்லிசை அளபடை. ஈ வந்துட்டாலே அது சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட், வருந்தாமலே எல்லா நலன்களையும் தரக்கூடியது எது என வள்ளுவர் குறிப்பிடுவது எது? வருந்தாமலே எல்லா நலன்களையும் தரக்கூடியது என வள்ளுவர் குறிப்பிடுவது எது? 125 சோ பார்க்கலாமா? கட் ஆஃப் வரட்டும். பட் ஓகே தான், குட் மார்க்ஸ். பட் நம்ம செக் பண்ணலாம். ஓகே,
இன்னிசைக்கு ஊ வரும். ஓகே. வருந்தாமலே எல்லா நலன்களையும் தரக்கூடியது. பொய் பேசாமை. ஒருவன் பொய் பேசாம இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. எல்லா நன்மைகளையும் அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றது. ஓகே. ஸோ ஆன்சர் சி. 18 ஓதல் வேண்டும் என்பது எவ்வகை சொல்லிசை அளபடை? ஆக்சுவலி இது என்னது? இதுல ஒரு கரெக்ஷன். ஓதல் வேண்டும் என்பது எந்த வகை அளபடை? எந்த வகை சொல்லிசை அளபடைன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எந்த வகை செய்யுளிசை அளபடைக்கான எடுத்துக்காட்டு? செய்யுளிசை அளபடை சொல்லுக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடைசியிலே வரும் பார்த்திருப்போம். இதுல ஓ அப்படின்றது முதல்ல வந்திருக்கிறதுனால இது மொழி முதல் செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னதுமா? செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பேரு? இசை நிறை அளபடை. ஓகேவா? இசை நிறை அளபடை. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? வெரி குட். ஆன்சர் 3000. எத்தனை பாடல்கள்? தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடியது என்னது? திருமந்திரம். திருமூலர் எழுதினாங்க. ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, தமிழ் 3000. அதை வச்சு அதை என்ன சொல்லிடலாம்? திருமந்திரம்னு சொல்லிடலாம். லாஸ்ட் क्वेश्चन. ஞானரத்தின குறவஞ்சியை பாடியவர் யார்? நமக்கு தெரிஞ்சது குற்றால குறவஞ்சின்னு தெரியும். குற்றால குறவஞ்சியை பாடினது திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்றதும் தெரியும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஞானரத்தின குறவஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகப்பை சித்தர், பீர் முகமது, கடுவெளி சித்தர், குதம்பை சித்தர். ஆன்சர் பி, பீர் முகமது அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? ஞானரத்தின குறவஞ்சியை பாடியவர் யாரு? பீர் முகமது. ஓகே. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா ஃபாஸ்டா? பாருங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஆன்சர் இங்க வந்து தாயை போற்று. ஒளி வேறுபாடு களி 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 கொடுத்திருக்காங்க. வறுமை மகிழ்ச்சி நீக்குதல். எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். குமரி என்ற பெயர் கொண்ட மூலிகை தாவரம் கற்றாழை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தூக்கு தொகையும் பயின்று வந்துள்ள சொல் பொன்னகர். பொன்னை உடைய நகர். பொற்சிலம்புன்றது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தூக்கு தொகை. அடுத்து ஊரோடு ஒத்துவாள். யாரோடு ஒத்து வாழ வேண்டும்? ஊழி பலனூறு கண்டதுவாம். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. குலோத்துங்கன் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் வாசே குழந்தை சாமி. மற்றோர் என்பதை எப்படி பிரிச்சு எழுதணும்? மற்று பிளஸ் ஓர். சந்திப்பிழையை நீக்குக. தண்டு கீரையை பறித்தேன். ஓகேவா? 11 வருதல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. வா. பொருந்தாதவற்றை சரியாக தேர்க. உமாபதி சிவம். இந்த இடத்துல உள்ளம் உள்ளத்துக்கு வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வகரலகரம் வரக்கூடிய உள்ளம்னா ஒரு வகை மீன். இதே இது சிறப்புலகரம் பொதுலகரம் வரக்கூடியது அப்படின்னா மனம். மாக்கடல் உரிச்சொற்றொடர். பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் மிகுந்து காணப்படக்கூடிய நூல் கலித்தொகை. செலவிடா தீதுருகி. இதில் இடம்பெற்றுள்ள அளபடை சொல்லிசை அளபடை. வருந்தாமலேயே எல்லா நலன்களையும் தரக்கூடியது பொய் பேசாமை. ஓவோதல் வேண்டும் என்பது எவ்வகை செய்யுளிசை அளபடைக்கான எடுத்துக்காட்டு? மொழி முதல். திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3000. ஞானரத்தின குறவஞ்சியை பாடியது பீர் முகமது. ஓகேவா?